வணக்கம். தமிழ் CNN மாலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவன் ஒருவர் மின்சாரம் தாக்கி பலி. வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளான பஸ். சட்டவிரோதமாக அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 3 கைது. நீண்ட நாட்களாக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த முக்கிய நபர்கள் கைது. விபத்தில் உயிரிழந்த பிரபாகரனின் மகனும் சிகிச்சை பலனின்றி பலி. வாணாந்துறையில் துப்பாக்கி சூடு, முயற்சி தோல்வி. முப்படைகளிடமிருந்து தப்பியோடிய 2983 பேர் கைது. தொடர்ந்து விரிவான செய்திகள். பொத்தளம் மதுரங்குளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சமீரகம பகுதியில் பாடசாலை மாணவர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மதுரங்குளி சமீரகம பகுதியைச் சேர்ந்த முகமது ரஸ்மின் முகமது ரஜாத் என்ற 16 வயதுடைய மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தனது வீட்டில் உள்ள பட்டறையில் வேலை செய்து கொண்டிருந்த தந்தை அங்கு இரும்பு கம்பியில் பொருத்தப்பட்டிருந்த போக்கஸ் லைட்டை சரி செய்யுமாறு வெளியே சென்று வந்த தனது இளைய மகனிடம் கூறியதை அடுத்து குறித்த மகன் போக்கஸ் லைட்டை சரி செய்ய முற்பட்ட போது மின்சாரம் தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து மஸ்கெலியா நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை அவிசாவளை டிப்போவிற்கு சொந்தமான பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. நாட்டன் பிரிட்ஜ் தியகல வீதியில் இன்றைய தினம் காலை விபத்து இடம்பெற்றுள்ளது. திடீரென ஏற்பட்ட இயந்திர கோளாறே விபத்துக்கான காரணம் என நாட்டன் பிரிட்ஜ் போலீசார் தெரிவித்துள்ளனர். பழங்கால பொருட்களை பெறும் நோக்கில் சட்டவிரோதமாக அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த சந்தேக நபர்கள் 3 போலீசார் கைது செய்துள்ளனர். பொத்துவில் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட லாகிகல்ல ஹொடவக்கர வனப்பகுதியில் பொத்துவில் போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று தினம் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 40 மற்றும் 41 வயதுடைய பொத்துவில் அட்டாளைச்சேனை மற்றும் ரத்மலானை பகுதிகளை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து அகழ்வு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொத்துவில் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நீண்ட நாட்களாக மிகவும் சூட்சமமான முறையில் மறைத்து வைத்து ஐஸ் போதைப் பொருளை விற்பனை செய்து வந்த சந்தேக நபர் உள்ளிட்ட 2 சம்மாந்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். அத்தோடு விற்பனைக்காக இருந்த ஐஸ் போதைப் பொருளையும் சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் மீட்டுள்ளனர். அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்கு பிரபல பாடசாலை அமைந்துள்ளது. பகுதியில் வைத்து இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் மற்றும் பரிசோதனை நடவடிக்கையின் போது 34, 35, 41 வயதுடைய சந்தேக நபர்கள் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைதான சந்தேக நபர்களிடமிருந்து 568 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள், 1 கிராம் 660 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள், 763 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன மீட்கப்பட்டதுடன் சந்தேக நபர்கள் சான்று பொருட்களுடன் சட்ட நடவடிக்கைகளுக்காக சம்மாந்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். ஓமந்தை பகுதியில் கடந்த 26ஆம் திகதி இடம்பெற்ற கார் விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்து விபத்தில் உயிரிழந்த யாழ் இந்திய துணை தூதரகத்தின் கலாச்சார உத்தியோகத்தரான சானா பிரபாகரனின் மகனும் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். நல்லூர் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் ஆஷாக் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தனது குடும்பத்தினருடன் வட இந்தியாவிற்கு சென்றுவிட்டு கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக நாடு திரும்பிய யாழ் இந்திய துணை தூதரகத்தின் கலாச்சார உத்தியோகத்தரான சனா பிரபாகரன் தமது குடும்பத்தினருடன்
காரில் யாழ்ப்பாணத்தை நோக்கி கடந்த 26ஆம் தேதி பயணித்த வேளை ஓமந்தை பகுதியில் டிப்பர் வாகனத்துடன் விபத்துக்குள்ளானார். விபத்தில் பிரபாகரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவரது மனைவி, மகன் மற்றும் மாமனார் ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அந்நிலையில் மகன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். பிரபாகரனின் மனைவியும் மாமனாரும் வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். பாணந்துறை வாழெண்ணை ஹெமுனுமாவத்தை பகுதியில் இன்றைய தினம் காலை 8 மணியளவில் துப்பாக்கி சூடு முயற்சியொன்று மேற்கொள்ளப்பட்டது. மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் ஒரு நபர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள முயன்றுள்ளனர். ஆனால் துப்பாக்கி செயலிழந்ததால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. இந்நிலையில் இது தொடர்பான விசாரணைகளை பாணந்துறை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். முப்படைகளில் இருந்து தப்பியோடிய அதிகாரிகள் உட்பட 2983 வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிப்ரவரி 22 முதல் மே 30 வரை நடாத்தப்பட்ட நடவடிக்கைகளில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட வீரர்களில் 2261 பேர் இராணுவத்தினரும், 194 பேர் கடற்படையினரும், 198 பேர் விமானப்படையினரும் அடங்குவர். மேலும் தப்பியோடிய 330 வீரர்கள் மற்றும் அதிகாரிகளையும் இலங்கை போலீசார் கைது செய்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.